மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சுகமே சொல்க. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பாதிப்பு என்னன்னா கிட்னி, அதில் ஏற்படக்கூடிய கற்கள். அப்புறம் இந்த கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கால்சியம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் ஒரு இடத்துல மொத்தமாக ஸ்டோர் ஆகும்போது கல்லாக பரிணாமம் ஆகுது. இப்போ இந்த கிட்னிங்கிறதே ஒரு வகையான ஜல்லடை தான், அது மெஷ் மாதிரி தான். இந்த மெஷ்ல நிறைய அடைப்புகள் ஏற்பட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது தான் அது கல்லாக பரிணாமம் அடையுது. இப்போ இந்த கல் எடுக்கிறது மட்டுமே கிட்னி ஸ்டோன் ரிமூவ் பண்ணுறதுக்கான மருத்துவம் இல்லை. மீண்டும் இந்த கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெஷ்ல பல இடங்கள்ல சுண்ணாம்பு சத்து தங்கி 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 தான் ஒரு இடத்துல அது முழுமையாக கல்லாக மாறுது. இந்த மாறின அந்த கல்லை மட்டும் எடுத்துட்டா காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, இந்த சுண்ணாம்பு படிமன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நகர்ந்து போய் மீண்டும் கல்லாகுது. அதனால தான் கிட்னி ஸ்டோனை பிற மருத்துவத்தில் க்ளீன் பண்ணி எடுத்தா கூட அடுத்தடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ மீண்டும் கற்கள் சேர்றதுக்கு காரணமாக இருக்கு. இப்போ இதை எப்படி சுத்தம் பண்றது அப்படின்னா அதுக்கு மருத்துவ முறைகள் இருக்கு. இப்போ கிட்னியுடைய பலத்தை அதிகப்படுத்தினா கூட கிட்னி தன்னைத்தானே சீரமைச்சுக்கிறோம். மூக்கிரட்டைன்னு ஒரு கீரை இருக்கு. இந்த மூக்கிரட்டை கீரையை தரையோடு அழகாக படர்ந்துருக்கும். நீங்கள் வேணா கூகுளில் அந்த மூக்கிரட்டை கீரை இமேஜை எடுத்து பாருங்க. கிராமத்து சைடில் வயல்வெளியில் ரோடு ஓரத்தில் நிறைய விளைஞ்சிருக்கும். அது ஒரு பெரிய மகத்துவமான ஒரு மூலிகை. அதை பற்றியான ஞானம் இல்லாததுனால அது களைச்செடின்னு நினச்சி நாம் அதை மிதிச்சுட்டு சாதாரணமாக கடந்து போயிடணும். ஆனால் அந்த மூலிகையில் இருக்க அந்த மூக்கரட்டை கீரையில் இருக்கக்கூடிய சாறை எடுத்து பழைய சோறு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, முந்தின நாள் ஆக்கின சோறு மீதியை தண்ணி ஊற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா, மறுநாள் அந்த தண்ணியை காலையில் எடுத்து ஒரு 100 மில்லி 50 மில்லி சாறு 50 மில்லி தண்ணி இதை நாம் எடுத்து குடித்தோம்னா கிட்னி பலகீனம் சீரடையுது. கிட்னி செல்கள் கரைஞ்சதுன்னா கூட அது பலப்படுத்துது, கிட்னி செல்களை மீண்டும் உற்பத்தி பண்ணி கொடுக்குது. ஒன்று. இப்போ அந்த கால்சியம் சேராமையும் இது தடுக்குது. இதை மாசத்துல 1 முறை 2 முறை இந்த பழக்கத்தை உணவாக எடுத்து பழகிட்டோம்னா நமக்கு இந்த கழிவுகள் உள்ள தேங்காது. அப்போ அந்த கால்சியம் சொல்லக்கூடிய கழிவு எலும்புக்கு தான் தேவையே தவிர சதைக்கு தேவையில்லை. அப்போ சதைக்கு நடுவில் கால்சியம் சேர்ந்தா அது கல்லா மாறுது. எலும்புல சேர்ந்துச்சுன்னா எலும்பு அது நமக்கு பலம் பொருந்தியதாக மாறுது. அப்போ இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோனை இந்த முறையில் உணவு முறையில் நீங்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்த அங்கே தேங்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோனுங்கிற பிரச்சனை வராது. ஆனால் ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா முதுகுனுடைய கீழ் பகுதி வலி ஏற்படும். சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தும். நடு முதுகுலையும் தண்டுவடத்து பக்கத்தில் வலிக்கும். ஆக இந்த வலி ஏற்படும் போது நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டோனோட சைஸ் சொல்லுவாங்க. இல்லை ஸ்டோனோட சைஸுக்கு தகுந்தாற் போல அது குணமாகக்கூடிய நாட்கள் அதிகமாகும். இப்போ முழுமையாக கரைஞ்சி அந்த உபரியாக சேர்ந்திருக்கக்கூடிய கால்சியத்தை கூட அந்த மாவை கூட கரைச்சி முழுமையாக ஒரு முறை வெளியே எடுத்துட்டோம்னா மீண்டும் 20-25 வருஷத்துக்கு இந்த கிட்னியில் கற்கள் வராது, கால்சியம் தேங்காது, அதனால கற்கள் உருவாகாது. இதுக்கெல்லாம் மருத்துவ முறை இருக்கு. ஆனால் வராமல் தடுத்துக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு முறை தான் நான் சொன்ன இந்த கீரை. அப்போ அந்த கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய விஷயம் கிட்னியை பலப்படுத்தும் போதே அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளும். நிரந்தர தீர்வுக்கு பிரச்சனை வந்த பிறகு நிரந்தர தீர்வுக்கு நம்ம சிகிச்சை எடுத்தாகணும். அந்த சிகிச்சை முறை வேற. ஆனால் வராமல் தடுக்கிறதுக்கும் பாதுகாப்புக்கும் இந்த மூக்கிரட்டை கீரை மிக அற்புதமாக வேலை செய்யுது. நீங்கள் எல்லாரும் பயன்படுத்துங்க. இதன் மூலம் உங்களுடைய கிட்னியை முழுமையாக மேன்மைப்படுத்தி சிறப்பான வாழ்க்கை வாழ்க. சுகமே சொல்க. வணக்கம்.